50 தாய் பக்ஸ் கொடுத்தா வந்து இந்த ஏரியாவில் சுற்றி காமிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. சந்தோஷமா இருக்கும். நான் நேவிகேட்டரிஸ் பேசுகிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேங்காக் ரீச் ஆகிட்டோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 3rd டே. நாங்கள் வந்து இந்த ட்ரிப், இந்த தாய்லாந்து சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணி 3rd டே பட்டாயாலேருந்து கிளம்பி பேங்காக் வந்தாச்சு. ஓகே, என்னென்ன ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் தரமாக உங்களுக்கு காமிக்க போகிறோம். பட்டாயாவில் எப்படி வந்து ஃபன் பண்ணமோ, ஃபுட்ஸ் எல்லாம் எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணமோ, கோரல் ஐலாண்ட் அது இதுன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணமோ, ஸோ அதே மாதிரி இங்கேயும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் வந்து நம்ம சேனலை கண்டினியூஸாக நம்ம போடுற எபிசோட்ஸ் அண்ட் சீரீஸ் எல்லாம் வந்து கண்டினியூஸாக பாருங்கள். நெக்ஸ்ட் அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். எக்ஸ்சேஞ்சு கிடைச்சிருச்சு. இப்போ லைவ் தானே, நம்ம ஹோட்டல்லேருந்து வெளில வர்ற மக்கள் எக்ஸ்சேஞ்சுக்கு ரொம்ப அதிகமாக பார்த்தா இருக்குது எக்ஸ்சேஞ்சு. இதுக்கப்புறம் வர ஃபுட்டேஜில் இந்த அளவுக்கு வீடியோ ஷேக் இருக்காது. மணி எக்ஸ்சேஞ்சில் இந்தியன் மணி 3000 rupees கொடுத்தோம். நம்ம நாட்டு காசுக்கு 3 ரூபா கொடுத்தா தான் அவங்க நாட்டு காசு 1 ரூபா தருவாங்க போல். 3250 வந்துருக்கு. ஆட்டோலாம் இங்கே வெறித்தனமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். செய்ய மாட்டாங்கல்ல? இல்லை அவங்களாம் செய்ய மாட்டாங்க. கிழவனாக இருந்தாலும் அந்த செய்வாங்க. அவ்வளோ பயம் மாப்பிள்ளைக்கு. அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டார். போலாண்டா மச்சான் என்ன சொல்கிறான்னா, பட்டாயாலேயே நம்மளை வச்சு சம்பவம் பண்ணிட்டானுங்க வாக்கிங் ஸ்ட்ரீட்டில். இங்கே ஒன்றும் பண்ணிட மாட்டாங்களே அப்படின்னு கேட்குறாங்க. என்ன சம்பவம்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம தாய்லாந்து பிளேலிஸ்ட்டில் இருக்குது, போய் செக் பண்ணுங்கள். 50 தாய் பக்ஸ் கொடுத்தா வந்து இந்த ஏரியாவில் சுற்றி காமிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ இறங்கின உடனே சும்மா ஒரு சின்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக ரோட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். வேற மாதிரி இந்த ஊர் காசுக்கு 50 ரூபானா நம்ம ஊர் காசுக்கு ஒரு 160 ரூபா அவ்வளோதாங்க வருது. ஸோ 1 hour ஃபுல்லாக சுற்றி காமிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு பேங்காக் சிட்டி ஃபுல்லாக. ஸோ போவோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கோவிலுக்கு போகிறோம், புத்தா கோவிலுக்கு. செம்ம ஸ்பீடில் போகிறாரு. ஆட்டோட ஃப்ரண்ட் வியூ பாருங்களேன், செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. இப்படி கால் நீட்டி வசதியாக செம்ம கம்ஃபர்ட்டாக இருக்குது கைஸ். இங்கே இருக்க ரயில்வே ட்ராக்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயங்க, நம்ம இதுவில் மாதிரி வந்து பிளாக் பண்ணிட மாட்டாங்க, ரயில்வே கேட் மாதிரி போட்டு. ஸோ அப்படியே ஓப்பனாக தான் இருக்கும். ஸோ ட்ரெயின் வந்துச்சுன்னா எல்லாம் ஸ்டாப் ஆகிடுவாங்க. எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்கும். இந்த ரோட்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்குன்னே இப்போ வந்து நாங்கள் அவர்கிட்ட மணி கொடுத்து இப்போ ஃபுல்லாக அப்படியே சுற்றிட்டு இருக்கோம். சிட்டி அவ்வளோ செம்மையாக இருக்குது. ஒவ்வொரு டீட்டெயிலையும் பார்த்து கேட்ச் பண்ணணும். நம்ம இப்போ பாருங்களேன், இதே நம்ம சென்னை ரோடாக இருந்தால் எப்படி ஹாரன் அடிச்சுட்டே இருப்பாங்க. வைங்க வைங்க வைங்க. இப்போ நீங்கள் ஹாரன் சவுண்ட் கேட்கல பார்த்து கவுனிச்சு நீ. ஹலோ வாட்ஸ் யுவர் நேம்? யோங். ஓகே. கோயில் அது இங்கெல்லாம் தெரிஞ்சு உள்ளே போனால் என்ன விட்டுட்டு போகலாம். கேட்கலாம் நல்ல வயசு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோலேருந்து இறங்கியாச்சு. இறங்கிட்டு பார்த்தீங்கன்னா அவர் ஏதோ புத்திஸ்ட் டெம்பிள் இங்கே பாருங்க அப்படின்ற மாதிரி கூட்டிகிட்டு வந்திருக்காரு. பார்க்கலாம்ல உள்ளே போயிட்டு. ஸோ உள்ளே போயிட்டு பார்ப்போம், சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். வந்தாச்சு, ஏன்னா ஃபுட் தான் நம்ம எப்பவுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ இதுவும் காமிப்போமே.
பாருங்களேன் ஒரு டெம்பிள் எந்த அளவுக்கு அழகா இருக்கு அப்படின்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா பேங்காக் சிட்டிக்குள்ளே இருக்க மெயின் புத்திஸ்ட் டெம்பிள் கைஸ். ஸோ அங்கே தான் வந்து நம்மளை கூட்டிகிட்டு வந்திருக்காரு. ஜூமில் ஒரு பில்டிங் தெரியுதா, இதுதான் பேங்காக்லேயே டாலஸ்ட் பில்டிங்கு. ஸோ அது பக்கத்தில் தான் நம்ம ரூமும் இருக்குது. அங்கேருந்து தான் நம்ம இந்த டெம்பிளுக்கு வந்திருக்கோம். கோவில் ரொம்ப சைலண்டாக இருக்குது. புத்திஸ்ட் மாங்க் தியானம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு குட் வைப் கிடைக்குது. ஸோ பேங்காக் வந்ததும் நம்ம ஃபஸ்ட்டு கோவில் தானே வந்திருக்கோம். பேங்காக் வந்ததும் ஃபஸ்ட்டு புத்திஸ்ட் கோவில் தான் வந்திருக்கோம். ஸோ எல்லாம் நல்லதே நடக்கும்னு பார்க்குறோம். நீ ஒரு சிலையை முழுசாக எடுத்தால் பாதி மட்டும் எடுத்தாங்க, அதுலேயே உனக்கு ஃபைன் இல்லை ஜெயிலு. இந்த ஸ்டாச்சுலாம் பாருங்க எப்படி இருக்கு பாரு. பா வேற மாதிரி. நம்ம தான் இங்கே தொட்டிங்கடா, தொட்டா கிட்டுருவீங்கடா அப்படின்ட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால. இப்போ அப்படியே இந்த புத்திஸ்ட் டெம்பிள்லேருந்து வெளியே போயிட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்றதை பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஆட்டோக்கார் என்ன காமிக்க போகிறாருன்றதே வந்து நம்மளுக்கு வந்து தெரியல. அதுவே ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஆமாம், கிருஷ்ண பொண்ணு இது மாதிரி சர்ச்சுக்கெல்லாம் கூப்பிட்டு போகலாம். சிவன் கோவில் இருக்குது. கோவிலுக்கு சிவன் கோவில் மட்டும் இல்லை, நிறைய அம்மன் கோவில், அந்த கோவில், இந்த கோவில், நிறைய கோவில். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புத்திஸ்ட் டெம்பிள்லேருந்து வந்து நெக்ஸ்ட்டு ஆட்டோக்கு போகிறோம். ஆட்டோக்கு போயிட்டு என்ன காமிக்க போகிறாருன்றது தெரியல. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ பார்ப்போம் என்ன காமிக்க போகிறாருன்னு. ஆமாம், இல்லை அவர் ஒரு கடையில் கூப்பிட்டு போய் விடுறாராம். பிடிச்சா வாங்க, வாங்கலைன்னா அவருக்கு ஏதோ ஒரு காசு தருவாங்களாம், வாங்கலைனாலும் காசு தருவாங்களாம். இப்போ அவர் சொன்ன கடைக்கு போயிட்டு வந்தோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா வந்து வாங்குற மாதிரி சும்மா பில்டப்லாம் காமிச்சிட்டு அப்படியே வெளியே வந்துட்டோம். ஸோ அதுதான் அவருக்கும் தேவை போல். கஸ்டமரை உள்ளே கூட்டிகிட்டு போனால் ஒரு கமிஷன் போல். ஸோ இங்கே இருக்க பில்டிங்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசு பெருசாக அழகாக இருக்குது. யாருமே இங்கே ஹார்ன் அடிக்கிறது இல்லை. ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக வந்து பீஸாக வந்து நம்ம ஆட்டோவில் போயிட்டுருக்கோம். ஸோ இந்த ஈவினிங் டைமில் இந்த பில்டிங்கோட சன்செட்டோட பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது கைஸ். வா 1 ஹவர்ன்றது பார்த்தீங்கன்னா வந்து இப்போது 2 to 2.5 hours மேலே நம்ம தாண்டி சுற்றிட்டு இருக்கோம். பேங்காக் சிட்டிக்குள்ளேயே இருக்கிற ஹைஃபை ஸ்ட்ரீட்ஸ் எல்லாமே வந்து அவர் காமிச்சிட்ருக்காரு. ஏரியாஸ் எல்லாமே செம்மையாக இருக்குது. பார்த்தா மறுபடியும் மெயின் ஃபைனலாக வந்து நம்ம ஏரியாவை நெருங்குறோம்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா வந்து க்ரௌடு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்திரா மார்க்கெட்னு சொல்லுவாங்க. ஸோ நார்த் இந்தியன் பீப்புள்ஸ், சவுத் இந்தியன் பீப்புள்ஸ் அங்கே எங்கே இருப்பாங்க, ஆனால் நார்த் இந்தியன் பீப்புள்ஸ் இந்த ஏரியாவில் அதிகமாக இருப்பாங்க. இந்திரா மார்க்கெட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்களா பயோக் ஸ்கை ஹோட்டல் இருக்குல்ல, பேங்காக் தாய்லாண்ட்லேயே டாலஸ்ட் பில்டிங் சொல்லலாம். ஸோ இதுக்கு கீழே தான் வந்து நம்ம ரூமும் இருக்குது. ஸோ கைஸ் ஃபைனலி வி ரீச். ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்ப்போம். வீடியோஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அடுத்து வர வீடியோஸ்லாம். வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணி வச்சுக்கோங்க சேனலை. ஆனால் மச்சான் ஃபுல்லாக ஷூட் பண்ணுறதுக்காக வருவேன். இங்கே
பார்த்த காசை மட்டும் சொல்லுவோம். நம்ம இது சொல்ல வேண்டாம், ஏன்னா அது அப்புறமா கணக்கு போடுங்களாம்ல. ஷவர்மா எல்லாம் இருக்கு. மாம்பழம் 50 ரூபா, 1 கிலோ 1 கிலோ. How much? சரி கொடு 100 கொடு. Thank you. Okay. Bye.